பொதுவாக நமக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்காது. ஆனால் அதே ஒரு கதையாக சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும். தேவையான அறிவுரையும் நம்ம மனசுக்குள்ளே போய் ஆழமாக உட்காரும். நம்ம நண்பர்கள் இன்னைக்கு நமக்காக ஒரு கதையை காட்சிப்படுத்த ரெடியாக இருக்காங்க. படத்தை ரசிப்போம் வாங்க. இது ஒரு தொப்பி வியாபாரியின் கதை. இந்த கதையை பார்த்து ரசிக்க வந்திருக்க எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு தொப்பி வியாபாரி இருந்தாரு. அவர் தினமும் காலையில தன்னோட வியாபாரத்தை தொடங்கி ஊரா போய் தொப்பி வித்துட்டு பொழுது சாய்ந்ததும் தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவாரு. இதுல கிடைக்கிற பணத்தை வச்சுதான் தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தாரு. இப்படிதான் ஒரு நாள் அவர் காலையிலேயே தன்னுடைய தொப்பிகளை எல்லாம் ஒரு கூடையில போட்டுக்கிட்டு தன் வியாபாரத்தை தொடங்க கிளம்பிட்டார். தொப்பி வியாபாரி தொப்பிகளை சுமந்து கொண்டு வருகிறார். தொப்பி வாங்கலையோ தொப்பி, தொப்பி வாங்கலையோ தொப்பி. ஐயா வாங்க, அம்மா வாங்க, தம்பி வாங்க, பாப்பா வாங்க. ஒரு தொப்பி $5, 3 தொப்பி $10. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. வாங்கம்மா வாங்க, வண்ண வண்ண தொப்பி, வசதியான தொப்பி, கோடை வெயில குளுகுளுன்னு மாத்த அருமையான தொப்பி என்கிட்ட இருக்கு. வாங்கம்மா வாங்க, தேர்ந்து போறதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போங்க. ஹை, செம்மையா இருக்கே தொப்பியெல்லாம். தொப்பி வியாபாரி, எனக்கு ஒரு தொப்பியை கொடுங்க. இந்தாங்கம்மா, $5 கொடுங்க. அந்த சிவப்பு நிற தொப்பி ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு அது ஒன்று கொடுங்க. இந்தாங்கம்மா உங்க மீதி பணம். அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிற தொப்பியை கொடுங்க. இப்படியே தொப்பிகளை ஒரு ஊர்ல வித்துட்டு அடுத்த ஊருக்கு போக அவர் தயாரானார். அதுக்கு ஒரு சிறிய காட்டை கடந்து போக வேண்டியதா இருந்தது. நடந்து நடந்து அவருக்கு அதிக களைப்பாயிடுச்சு. அப்படியே ஒரு பெரிய மரத்தடி நிழல்ல ஓய்வெடுப்போம்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாரு. சபா, மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? இவர் படுத்து தூங்கின மரத்துக்கு மேலேயே சில குரங்குகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஏய், நண்டு, சுண்டு, வண்டு, சென்று எல்லாரும் அங்க பாருங்க. மரத்துக்கு கீழே ஒரு மனுஷன் அசந்து தூங்கின்னு இருக்காங்க. ஆமா சுண்டு, அவன் பக்கத்துல என்னமோ இருக்குல்ல. சரி நண்டு, வா போய் என்னன்னு பார்க்கலாம். ஐ, அடக்காது அங்க பழப்பேன். அதன் தலையில தான் போட்டிருக்கானது. ஆமால, சரி நாமளும் தலையிலேயே போட்டுக்குவோம். எல்லாரும் வாங்க, அதை நாமளும் எடுத்துக்கலாம். அவர் தூங்கி எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஓடிடலாம். ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல. சரி, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள தொப்பியை எல்லாமே விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகணும். ஐயோ, என் கூடையில இருந்த எல்லா தொப்பியும் எங்க போயிருக்கும்? யார் எடுத்திருப்பா? என்ன நடந்திருக்கும்? இந்த காட்டில் ஒருத்தருமே இல்லையே. ஆனா எப்படி தொப்பி எல்லாமே காணாம போயிருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அட, மேல இருந்து சத்தம் வருது. என்ன அது? அட கடவுளே, குழந்தைகள் எல்லா தொப்பிகளையும் எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு இருக்கு.
குரங்குகள் கிட்டேந்து எப்படி எல்லா தொப்பிகளையும் வாங்க முடியும்? என்ன பண்ணலாம்? ஓ, அப்படியா விஷயம். என் தலையில் தொப்பி இருக்கிறது பார்த்துதான் இந்த குரங்குகளும் தொப்பியை தன் தலையில் போட்டு இருக்கு போலையே. சரி, நான் செய்த இந்த குரங்குகள் திரும்பியும் செய்தான் பார்ப்போம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எடுத்தேம்பாரு ஓட்டம். அப்புறம் என்னங்க, மிச்சம் இருந்த தொப்பியெல்லாம் அடுத்த ஊர்ல போய் வித்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி போயிட்டாரு. இப்பெல்லாம் சின்னவர்களா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலே பெரிய துன்பம் வந்தா போல பயப்படுறாங்க, பதட்டப்படுறாங்க. எந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டோம்னா அந்த விஷயம் நமக்கு நல்லபடியாக தான் முடியும். இதுதான் இந்த கதையில நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட நீதி. எல்லோருக்கும் கதை பிடிச்சிருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.